நீ துதி எடுத்தா, ஸ்தோத்திரம் பண்ணா, கட்டெல்லாம் உடைஞ்சு தானா போயிடும். நீ எங்கேயும் கட்டு அவிழ்க்கிற இடத்துக்கும் போண்டா, கட்டுற இடத்துக்கும் போண்டா. ஆமென். ஹல்லேலூயா. என்னென்னவோ ஆவிக்குரிய சத்தங்கள் எல்லாம் வந்திருக்கு. கட்டுகளை அவிழ்க்கும் கூட்டம், பிசாசுகளை துரத்தும் கூட்டம், வியாதியஸ்தர்களை அழிக்கும் கூட்டம், வியாக்கியான வரக்கூட்டம், இப்படி பல கூட்டங்கள் இருக்கிறது. என்ன கூட்டமோ எனக்கு தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. எந்த கட்டை யாராலே அழிக்க முடியாதுங்க. கட்டுகளை அவிழ்க்கத்தக்க ஒரே சக்தி நம்பெருமான் இயேசுவுக்கு தான். ஆமென். பலர் தாங்களாகவே கட்டிக்கொள்ளுகிறார்கள். சீயோன் குமாரத்தியை நீ கட்டிய கட்டை நீதான் அவிழ்க்க வேண்டும். தாயத்தை கட்டினாய், நீ அவிழ்க்க வேண்டும். அவிழ்க்க வேறொருவர் வரமாட்டார். ஆமென். பல கட்டுகளும் பல விதமாய் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுகளுக்கெல்லாம் ஐயா அவிழ்ப்பதற்கு அதிகாரம், கட்ட உடைப்பதற்கு என்னன்னு தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. கட்டெல்லாம் அவிழும். ஆறு உடைக்க வேண்டாம், ஆறு அறுக்க வேணாம், ஆறு கிழிச்சிட வேணாம். புரியுதா? கட்டு உடையும். எப்போ? துதி எடுத்தா சாத்தா ஓடுவா. நீ துதிச்சா, பவுலும் சீலாவும் துதித்தார்கள். ஆமென். கட்ட உடைக்கிறார், கட்ட உடைக்கிறார், கட்ட உடைக்கிறார். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா துதிக்கணும். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை சந்திர நட்சத்திரங்களை படைத்தவரை துதியுங்கள், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 136 சங்கீதத்தில் இருக்க துதியெல்லாம் நீ சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். துதிப்பது தேவன் நமக்கு தந்திருக்கிற பெரிய சமர்த்தி. நீ துதி. நீ துதிச்சா, நீ பாடினால் தானாய் கட்டெல்லாம் விழுந்துரும். ஆமென். பாஸ்டர் என்னன்னே தெரியல, யாரோ பிடிச்சு கட்டி வச்சது போல இருக்கு. இதனுடைய அவிசுவாச பிரம்மை. ஆமென் சொல்லு. நீ துதிக்கிற கர்த்தருடைய பிள்ளை அல்லவா? செபிக்க நினைக்கிறேன், வாயை பிசாசு கட்டிறான். எப்படி? அப்படிப்பட்ட வாயா நம்ம வாய்? அல்லேலூயா சொல்லு. அல்ல, செபிக்க நினைக்க தொண்டைய வாயை பிசாசு கட்டிறான். பிசாசுக்கு வேற தொழிலே இல்லையா? அவன் கயிறை கொண்டா நடக்கான் கட்ட. ஆமென் சொல்லு. ஆமென். ஆமா. வாயை கட்டிறானா, தொண்டையை கட்டிறானாமா, கையை கட்டிறானாமா, காலை கட்டிறானாமா, முழங்கால நிக்கிறாங்களாமா, முழங்கால கட்டிறானாமா. ஆமென். ஹல்லேலூயா. பைபிளை படிக்க நினைக்கிறாங்களாமா, கண்ணை கட்டிறானாமா. இது என்ன ஆவி? ஆமென். அல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா. சும்மா எதுக்கு எடுத்தாலும் பிசாசு கட்டி வச்சிருக்கான், அப்படி வச்சிருக்கான். இருதயத்தை கட்டி வச்சிருக்கான். ஐயா, கண்ணை கட்டி வச்சிருக்கான், வாயை கட்டி வச்சிருக்கான், காதை கட்டி வச்சிருக்கான். இதெல்லாம் நீ சொல்லாத. நீ செய்ய வேண்டிய ஒரே வேலை, அவ கெட்டுனானோ கெட்டாமடி போனானோ, நீ துதி 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 துதி. நான் கேட்கிறேன், இந்த கட்டு அந்த கட்டு இந்த கட்டுன்ட்டு 24 மணி நேரத்துல 22 மணி நேரமும் கட்டு 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 கட்டுன்ற. அப்படி எத்தனை மணி நேரம் துதிப்ப? 1 மணி நேரம் துதிச்சா என்ன வேணும்? 24 மணி நேரத்துல 22 மணி நேரமும் எதுக்கெடுத்தாலும் ஒரே கட்டுதான். அல்லேலூயா சொல்லுங்க. புருஷனே ஏற்கனவே கெட்டி படுற பாடு. ஆமென் சொல்லுங்க. இது வேற பிசாசு கட்டுறதுக்கா? என்ன பாடு? இப்படி எல்லாம் யோசிக்க கூடாது. இப்ப இருதயத்தில் நீ சொல்லணும், பிசாசு பாடுகளை கஷ்டங்களை உனக்கு எதிராய் கொண்டு வரும் பொழுது நீ யாரோ ஏதோ சொல்லி கொடுக்கிறாங்கன்னு சொல்லி வச்சுக்கிட்டு அப்படி இப்படி எல்லாம் யோசிச்சு வாழ்க்கையில குழம்ப கூடாது. நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம், முழங்கால போடு, ஸ்தோத்திரம் பண்ணு,
கர்த்தரை துதி, கர்த்தருக்கு ஆராதனை செய். யாரும் வர வேண்டாம், யாரும் உன் கட்டு உடையுதுன்னு சொல்ல வேண்டாம், கட்டவிழ்க்கும் கூட்டம் தேட வேண்டாம். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தராகிய தேவன் நீ துதிக்கும் பொழுதே தானாய் உன் கட்டுகளையும் உன் காவல்களையும் நீ சிறைப்பட்டிருக்கிற சிறையிருப்பையும் கர்த்தராகிய தெய்வம் மாற்றி விடுதலை பெற்ற பெண்மானை போல கர்த்தருடைய வைப்பார்.